செல்போன் தான் நோண்டிக்கிறான்னு தவிர நம்மால திமுகவுக்கு 50 லட்சம் இளைஞர்கள் இருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். இன்னைக்கு அந்த கட்டமைப்பை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிற இளம் தலைவர் தான் நம்முடைய உதயா அவர்கள் என்று சொன்னால் மறுக்கவே முடியாது. சரி, முடிஞ்சிருச்சு. இளைஞர்கள் சேர்த்தாரு. இளைஞர்கள் சேர்த்தது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற இளைஞர்கள் திமுக பத்தி தெரியல. நான் எல்லாரும் சொல்லல, சில பேரை கட்சினா இந்த கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டது, இந்த கட்சியை உருவாக்கி எந்த அளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற இவ்வளவு பெரிய வசதிக்கு யார் காரணம், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எந்த அளவுக்கு பல்வேறு திட்டங்களால் வளர்த்திருக்கிறோம் என்பதெல்லாம் தெரியுது. செல்போன் தான் நோண்டிக்கிறான்னு தவிர நம்மால கட்சியுடைய வரலாறு, இந்த ஆட்சி திமுக செய்த சாதனைகள் தெரிஞ்சு கொள்றது தெரிஞ்சு கிடையாது. என்ன மாதிரி பேசுறான் அதான் திமுக. இனிமேல இந்த திமுக ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்டமைப்பு பலமாக சொல்லுறோம் இல்லையா? ஆக தலைவருக்கு பக்க பலமாக இருக்கு. கட்சி நடத்துறதுலயும் சரி, ஆட்சி நடத்துறதுலயும் சரி நீ பக்கபலமாக இன்னைக்கு இரவு பகல் பாராம உழைத்து வருகிற ஒரு இளம் தலைவர் தான் தம்பி உதயவன். ஆனா கீழே என்ன பண்ற சொல்றாங்க, நம்ம 100 நாள் நடக்கல, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிறுத்திட்டீங்களான்றாங்க. நாங்கள் காரணம், அதுக்கு பிஜேபி ஆட்சி தான் காரணம். உலக நாட்டில் 132 நாடுகள் பட்டியலில் இருக்கிறான். 30% 40% ஒரு ஆய்வு சொன்னாங்க. நீங்களா பத்திரிகை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல 105வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு. தெரியுங்களா உங்களுக்கு? யோகிய மாதிரி சொல்லிட்டு இன்னும் மகாராஷ்டிரா மற்ற மாநிலங்கள்ல 30% 40% ஒரு காலத்துல தான் சாப்பிடுறான். 3 நாள் சாப்பிடுறது கிடையாது. ஆக இந்தியாவிலேயே 3 நாள்ல பட்டினியே இல்லாம சாப்பிட ஒரே 2 மாநிலம் எதுன்னு சொன்னா தமிழ்நாடு, கேரளா மட்டும்தான். பட்டினி இல்லாம இருக்கிற மாநிலங்கள் 2 மாநிலம் தான் இந்தியாவில். ஒண்ணு தமிழ்நாடு, 2வது கேரளா. அதான் நான் என்ன சொன்ன பாருங்க, கலைஞர் கொடுத்த 20 கிலோ அரிசியும் நம்ம தலைவர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுங்க சொல்றான். பல குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நீ பட்டினியா தான் இருப்பாங்க. ஆக நீ பட்டினி இல்லாத ஒரு நிலை நம்முடைய நாட்டிலே உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்க எல்லாம் மாற்ற. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். திமுக ஆட்சினா வயது எரியுது, திராவிட மாடல் ஆட்சினா வயது எரியுது. இன்னைக்கு காலையில பல்லாவரத்துல கழிவுநீர் கலந்து வச்சு ஒரு 16 பேர் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வயிற்று போக்கு. அதுக்கெல்லாம் தான் ஒரு பக்கம் பிஜேபி காரன், ஒரு பக்கம் அதிமுக காரன், எவனே தெரியல, எல்லாம் வந்துட்டான். எல்லாம் கேட்டுக்கிட்டு எப்ப மாணவரம் பார்த்துக்கலாம். நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது வீடியோல போட வேண்டியது, நம்மள விமர்சனம் பண்றது. இவ்வளவு பெரிய மழை வந்தது, அந்த குடிநீர் ஒரு இடத்துல கூட கலக்காதா? அவர் அது உடனே நாங்கெல்லாம் போய் காலையில யாரும் வரதுக்கு நாங்க போய் அதிகாரிலாம் கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணி மருத்துவ டீம்லாம் போட்டு மருத்துவ முகாம்லாம் நடத்தி எல்லாம் சரி செய்வோம். நம்ம ஏற்கனவே கவுன்சிலர் இருந்தான் விஜயசங்கர், அவங்க அம்மாவுக்கு 1 வாரமா உடம்பு சரியில்லை, நேற்று இறந்து போச்சு. இதனால தான் அந்த அம்மா செத்துன்னு சொன்னாங்க. இந்த கழிவுகள் அதனால அந்த அம்மா செத்துன்னு அவனே சொல்லிட்டான். இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்.